நீண்ட மெல்லிய வாட்கள் படிந்திருக்க உரிமை என்றார் வாரியன் அதிர்ச்சியுடன். மெதுவாக திருப்ப மலரிலிருந்து இதழ் உதிர்வது போன்று மென்மையுடன் மிக மெல்லிய 32 வாட்கள் நெகிழ்வுடன் கீழிறங்கின. கைவிடா ஆயுதங்களில் வாட்களின் வகைகளில் மனிதன் உருவாக்கியதில் தலைச்சிறந்த ஆயுதம் உரிமை எனப்படும் சுருள்வாள். 8 திசையிலும் தாக்கக்கூடியது. இதை தடுத்தோ எதிர்த்தோ நிற்கக்கூடிய ஆயுதங்களே உலகில் கிடையாது. பகைவனுக்கு எவ்வளவு ஆபத்தோ அதே அளவு ஆபத்தை பயன்படுத்துபவருக்கும் உண்டு. சுழன்று வரும் ஒரு வாள் சுழற்றுபவரின் மேல் பட்டால் சதை சிதறிவிடும். உரிமையை சுழற்றுவது மிக கடினம். காயப்படாமல் சுழற்றுவது நடவாத ஒன்று. வைகலானும் சுழற்ற முடியாத கற்றுத்தராத ஒரே ஆயுதம். உரிமையை பயன்படுத்த போகிறாயா என்றார் வாரியன் அதிர்ச்சியுடன். நான் போரிட வேண்டிய அவசியமே நேராது என்றான் பாரி சிரித்தபடி. வாரியன் கைப்பிடியை பிடித்து மென்மையாக உதற ஒவ்வொரு வாளும் தனித்தனியாக சங்கிலியைப் போல் நெகிழ்வுடன் வளைந்து மேலெழுந்து ராசநாகம் போன்று சீர ஒரு வாள் வாரியன் கையின் மிக அருகே வந்து சென்றது. வாரியன் திகைத்து நின்றார். அருவியின் ஓசையை போன்ற உரிமையின் சத்தம் குகையில் எதிரொலித்து நடுக்கத்தை தர முடியனின் கண்கள் விரிந்தது. உனக்கு சுழற்ற தெரியுமா? யார் கற்றுத்தந்தது என்றார் வாரியன் வருத்தத்துடன். ஆதிரை என்றான் பாரி. அதிகாலையில் விழித்தெழுந்த கதிரவன் பொன்னொலி பரப்பி மென்குளிரையும் வெண்மேகத்தையும் விரட்டி பரம்பை தூய்மை செய்து கொண்டிருக்க பாரியும் மற்றவர்களும் மாயன் மலை மேல் நின்றனர். மலையின் கீழே நின்ற பரம்பு வீரர்கள் பாரி கூறுவதை செவிமடுக்க ஆவலாய் இருந்தனர். மாயன் மலை வலப்புறம் இருந்த முத்திரமலை, இடப்புறம் இருந்த புலிக்கரடு மூன்றும் அடுப்பிற்கு வைக்கப்படும் 3 கற்களை போல் இருந்தது. பாரி மேலிருந்து பார்க்கையில் மலைகளை தாண்டி சமவெளியில் நிலை கொண்டிருந்த சேரனின் முழு படையும் தெளிவாக தெரிந்தது. படையின் நடுவில் வேந்தனுக்கும் தளபதிகளுக்குமாக அமைக்கப்பட்ட கூடாரங்களும் தெரிந்தன. சமவெளியில் இருந்து நேராக முன்னேறும் சேரப்படை மாயன் மலையை அடைந்ததும் கடம்பன் வலப்புறம் திரும்பி கொடியூருக்கு அழைத்து செல்வான். அதுவே அவன் வந்த பாதை. பெருங்கொடி மின்னை தாவரங்கள் அந்த பாதையில் ஏற்கனவே பதியனிடப்பட்டு இருந்தன. அதனூடே நுழையும் வீரர்கள் தாவரங்களால் பாதிக்கப்பட்டு குழப்பமடைவார்கள். அந்த பாதையை ஏற்கனவே புலி அருவியை நோக்கி மலை மலசர் குலத்தினர் திருப்பி இருந்தனர். புலி அருவிக்கு செல்லும் பாதையில் படையை அழைத்து செல்லும் கடம்பன் பாதை மாறுவதை கண்டறிய சில நாழிகைகள் ஆகும்.